என்ன சார் இப்படி ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு? இது வர்றதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஆமா கதிர், நானும் யோசிச்சு பார்த்தேன். கடைசியா ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நீ இந்த ஹோட்டலை எடுத்து நடத்த ஆரம்பிச்சதுல இருந்து என்னென்ன பிரச்சனைகள் வந்ததுன்னு நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. உங்க குடும்பத்துக்கும் புவனேஸ்வரிக்கும் இருக்கிற பகையில அவ இந்த ஹோட்டலை குறி வச்சிருக்கா. எந்த நேரத்துல எந்த அசம்பாவிதம் நடக்கும்னு தெரியல. இங்க எது நடந்தாலும் ஹோட்டலோட ஓனருங்கிற முறையில நான் தான் ஜெயிலுக்கு போக வேண்டியது. அதனால இந்த ஹோட்டலை க்ளோஸ் பண்றது தவிர வேற நல்ல வழி எதுவும் எனக்கு தெரியல. அதான் இந்த ஐபி நோட்டீஸ் கொடுத்தேன். என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு தானே சார் துணிஞ்சு வந்தேன். எங்க மாமா இந்த ஹோட்டலுக்காக வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு அந்த புவனேஸ்வரிட்ட கொடுத்துருக்காரு சார். நீங்க இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல சார்? இப்படி திடீர்னு கத்தி எடுத்து சொருகிட்டீங்களே சார். உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்னப்பா சொல்லியிருப்ப? நம்ம பிரச்சனைகளை சமாளிப்போம், தைரியமா இருங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவேன். ஆனா இந்த ஹோட்டலை மூடுனாதான் நான் நிம்மதியா இருக்க முடியும்னு எனக்கு தோணுதுப்பா. எப்படி சார் திடீர்னு ஹோட்டலை மூடுற முடிவுக்கு வந்தீங்க? அந்த புவனேஸ்வரி ஏதாவது மிரட்டினாளா? அவ உங்ககிட்ட பணம் ஏதாச்சும் கொடுத்தாளா? இத பாருங்கம்மா, இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். உசுருக்கு பயந்து இங்க தொழில் நடத்த முடியாது. என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். சார் இது எங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். முன்னேறணும்னு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் ஒரு நொடியில போட்டு உடச்சிட்டீங்களே சார். இதை நம்பி எங்க மாமா வீட்டு பத்திரத்தை நாங்க எப்படி சார் மீட்கிறது? அது உன்னோட பிரச்சனைப்பா. உங்க மாமா வீட்டு பத்திரத்தை கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் உங்ககிட்ட கேட்கலையே. நீங்களா கொண்டு போய் அடமானம் வச்சீங்க, அதுக்கு பொறுப்பு நான் கிடையாது. என்ன சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒரு மனுஷனால எப்படி நன்றி இல்லாம பேச முடியும்? நம்புனேன், எல்லாமே பொய்யா இருக்கு. இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு உங்க முடிவை மாத்திக்கங்க. எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க சார். இது யோசிச்சு எடுத்த முடிவு, இதை என்னால மாத்திக்க முடியாது. இனிமே புத்திசாலித்தனமா என்ன பண்றதுன்னு யோசி, என்ன ஆள விட்டுரு. நான் வரேன். சார் 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 தரா, 2 நாள் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள 40 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி எப்படி நம்ம கட்டுறது? ஐபி நோட்டீஸ் வந்திருக்குன்னா ஹோட்டலை மூடிடுவாங்க தானா? ஆமா, வீட்டு பத்திரம் வேற அந்த புவனேஸ்வரி கிட்ட இருக்கு, அதையும் வாங்க முடியாது.